ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரும் எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிற ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவை இந்த நல்ல அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைக்காகவும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷகுமாரனா இயேசுவாய் நீர் இந்த உலகிலே வலம் வந்த காலத்திலே ஓய்வு நாள் தோறும் ஜபாலயத்தை நாடி சென்றீர் என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அதோடு மாத்திரமல்ல, ஓய்வு நாளிலே கூடி வந்ததான ஜனங்களுடைய சரீர ஆன்மீக குறைகளை எல்லாம் கண்டு அவைகளை நீ நிவர்த்தியாக்குகிற இயேசுவாய் இருந்தீர். ஓய்வு நாளிலே நன்மை செய்யுங்கள் என்பதை கற்றுக் கொடுத்த இயேசுவாய் நீர் இருந்தீர் என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்விதமாக இந்த ஓய்வு நாளிலும் கூடி வந்திருக்கிறதான எங்களுக்கு உம்முடைய நன்மைகளை உம்முடைய ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்க வல்லவர் என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவாகிய நீர் புஸ்தக சூழலில் உண்மை குறித்து எழுதியிருக்கிறதான வேத வாக்கியங்களை எல்லாம் அங்கே கூடி வந்ததான ஜனங்களுக்கு வாசித்து அளித்து அவைகளின் பொருள் உண்மை பற்றியது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளும் அளவிலே நீ போதித்த இயேசுவா இருந்தீர் என்பதை அறிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்விதமாக நீர் என்றைக்கும் எங்களுக்கு நல்ல போதகராகத்தான் இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறேன். உங்களுடைய வேத வாக்கியங்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீ பேசுகிறவராக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்களும் அறியும் போது நாங்கள் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக பாத்திரவான்களாக மாறும்படியாக நீர் அருள் செய்கிறீர். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசுவாகிய என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று நீர் சொன்னீர். அவ்விதமாக உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து அறிகிறதன் மூலமாக நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தகுதியுடையவர்களாய் மாறுகிறோம் என்பதை அறிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகையினாலே உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்க முடிக்கு எங்கள் இதயத்தின் கண்களை நீர் திறந்திருக்கிறாக. அநேக தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், தேவ மனிதர்கள், இயேசுனுடைய சீடர்கள், பவுல் அப்போஸ்தலன், புறஜாதிகளின் அப்போஸ்தலன் என்று சொல்லப்பட்ட அநேகரை கொண்டு அநேக வேத வாக்கியங்களை எல்லாம் நீர் அருளி இருக்கிறீர். அவைகளை நாங்கள் தியானித்து அறிகிறதன் மூலமாக உங்களுடைய வழிகளை அறிந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய கர்த்தாவை ஆன்மீக வாழ்வை குறித்ததான செய்திகளை அறிந்து கொள்ளுகிறோம். அவ்விதமாக இன்றைக்கும் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்கள் மனக்கண்களை திறந்தருளி வேத வாக்கியங்களின் ரகசியங்களை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்து உங்களுடைய நாமத்தில் மகிமை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதான நிருபங்களிலே அடங்கியிருக்கிறதான தேவ செய்திகளை நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகிறோம். இவ்விதமாக அறிந்து வருகிற வகையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு அங்கே சபையை ஸ்தாபித்திருக்கிறார். அந்த சபையினருக்கென்று எழுதினதான முதலாம் நிருபத்தின் செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இதில் 2 அதிகாரங்களுக்குள் அடங்கியிருந்தான் தேவ செய்திகளை நாம் ஓரளவுக்கு அறிந்து கொண்டோம். இப்பொழுது 3ஆம் அதிகாரத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேகரை தனக்கு சீடர்களாக, ஊழியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவனமாக தெரிந்து கொண்ட வகையிலே தீமோத்தேயு என்று சொல்லப்படுகிற ஒரு சீடன், பிரதான சீடன், பவுலுக்கு மிகவும் உகந்தவனாக இருந்தார். ஆகையினால இந்த தீமோத்தேயுவை குறித்து இந்த வேத வாக்கியங்களிலே இந்த 3ஆம் அதிகாரத்திலே தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு அறிமுகப்படுத்தி அவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இவர்கள் அநேக இடங்களுக்கு செல்லுகிறார்கள். அநேக பட்டணங்களின் வழியாய் செல்லுகிறார்கள். இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக செல்லுகிறார்கள். ஆகையினால ஏத்தன்ஸ் என்று சொல்லப்படுகிற பட்டணத்தை தான் தமிழிலே அத்தனே என்று சொல்லுகிறார்கள். ஏத்தன்ஸ் என்று சொல்லப்படுகிற பட்டணமானது கிரேக்கு தேசத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றதான பட்டணம். ஏத்தன்ஸிலே அநேக வேத பண்டிதர்கள், இன்னுமாக எத்தனையோ கல்விகளை கற்ற கல்விமான்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவ்விதமாக இந்த ஏத்தன்ஸ் பட்டணத்திலும் பவுல் வந்தபோது தனித்து விடப்படுகிறது நல்லது என்று கண்டார் என்று சொல்லுகிறார். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் இருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு சொல்லுகிறார், சபையாருக்கு சொல்லுகிறார். தீமோத்தேயுவை அறிமுகப்படுத்தி என் உடன் வேலையாள் என்று அறிமுகப்படுத்தி அவனையும் உங்களிடத்திலே அனுப்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நான் உடன் வேலையாளாக நியமித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அவை அதன் மூலமாக வருகிறதான உபத்திரவங்கள் துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறவர்களாகவும் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இவ்விதமாக சுவிசேஷ அறிவிக்கிறதன் மூலமாக அநேக உபத்திரவங்கள், எதிர்ப்புகள் இவைகளெல்லாம் வருகிறது. ஆனாலும் அவைகளை இவர் பவுல் அப்போஸ்தலன் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு, சபையாருக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். இவ்விதமான உபத்திரவங்கள் எல்லாம் வரும்போது ஆகையால் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன், தீமோத்தேயுவை அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். எதற்காக அனுப்பினேன் என்று சொல்லுகிறார் என்றால், இவர்களுக்கு தேவனாகிய கர்த்தருடைய சுவிசேஷத்தை, இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்து வந்திருக்கிறார். அநேக பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வேத வாக்கியங்களை எல்லாம் கூட அறிவித்து வந்திருக்கிறார். இவ்விதமாக அறிவித்த போது அநேகர் விசுவாசித்து இவர்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகத்தான் மாறினார்கள். ஆனாலும் எங்கள் வேலை நன்றாக நடைபெற்றதா அல்லது வீணாய் போயிற்றா என்று நாங்கள் அறியும்படிக்கு சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை நாங்கள் அறியும்படிக்கு, பரீட்சிக்கும்படிக்கு அந்த தீமோத்தேயுவை அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்றும் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, சகோதரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டுகளிலும் துன்ப உபத்திரவங்களிலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்று பக்த இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்று வாஞ்சை உள்ளவர்களாக இருந்து அவரை குறித்து அறிகிற வாஞ்சையை குறித்து நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்விதமாக இது நிமித்தமாக எங்களுக்கு நேரிட்ட எல்லா சோதனை உபத்திரம் இவைகளினாலே நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருப்பதை குறித்து, வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்கிறார். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்கள் முன்பாக உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோமே. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிறதான அன்பு கோப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்கிறார். இதிலே குறிப்பாக நம்முடைய ஆழ்ந்த தியானத்துக்கென்று நாம் எடுத்துக் கொள்ளுகிறதான ஒரு வசனம், 5ஆம் வசனம், தெசலோனிக்கே சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அறிவித்த பிறகு அவர்களை ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணும்படியாக, அவர்களை சோதிக்கும்படியாக, பரிசீலிக்கும்படியாக, அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார்களா அல்லது வடிவு போயிருக்கிறார்களா என்பதை குறித்து அறியும்படியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அந்த தீமோத்தேயுவை அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொருவருக்கும் சோதனையானது வரும் என்று இந்த இடத்திலே சொல்லுகிறார். அந்த சோதனையை கொடுக்கிறவன் யாராம்? சோதனைக்காரன் என்று சொல்லப்படுகிறது. சோதனைக்காரன் என்றால் யாராம்? சாத்தானுக்கு தான் சோதனைக்காரன் என்று பெயர். ஆகையினால் சாத்தான் சோதனைக்காரனாய் வந்து உங்களை சோதனைக்கு உட்படுத்தி உங்களை வழிவு போக செய்திருக்கிறானா இல்லையா என்பதை உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படிக்கு தீமோத்தேயு உங்களிடத்திலே அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். சாத்தானுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அந்த நாமங்கள் எல்லாம் வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமங்களுக்கெல்லாம் அர்த்தமும் உண்டு. ஆகையினாலே சாத்தான் என்று சொல்லப்படுகிறது எல்லாரும் அறிந்த ஒரு நாமம். எளிதிலே எல்லாருடைய வாயினாலும் வருகிறதான உச்சரிக்கப்படுகிறதான ஒரு வார்த்தை சாத்தான் என்பது. ஆனால் அவன் பரலோகத்திலே இருக்கும் வரைக்கும் அவனுக்கு நாமம் என்னவென்றால் லூசிபர் என்கிறதான நாமம் கொடுக்கப்பட்டிருந்தது. பிரதான கீருபு என்கிறதான நாமம் கொடுக்கப்பட்டிருந்தது.
பிரதான கேருபு என்று சொன்னால் எல்லா விதமான கேருபீன்களை காட்டிலும், தேவன் படைத்த அக்கினிமயமான கேருபீன்களை காட்டிலும் அவன் விசேஷித்தவன், எல்லாருக்கும் தலைவன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல எல்லாம் நாம் வாசிப்போமேயானால், லூசிபர் என்று சொல்லப்படுகிற ஒளியின் தூதன் என்ற அர்த்தம். லூசிபரோ என்று லத்தீன் பாஷையிலே கூட சொல்வார்கள். ஒளி என்ற அர்த்தம். அவனை சுற்றிலும் அக்னியும் ஒளியும் தான் எப்பொழுதும் இருந்து கொண்டு. அவனுக்கு 6 செட்டைகள் பரலோகத்தில் இருக்கும்போது இருந்தன. அது பல வர்ணங்களை கொண்ட செட்டைகள். இன்னுமாக அந்த செட்டைகளை திறந்து மூடும்போது அதிலிருந்து இசைநாதங்கள் எழும்பும். அந்த இசைநாதங்களை கொண்டு இவன் பாடல்களை பாடுவான். இவனோடு கூட தூதர் கூட்டங்களும் சேர்ந்து பாடுவார்கள். ஆகையினாலே பரலோகத்திலே அந்த செட்டைகளை விரித்து மூடி அவன் ஆகாயத்துக்கு பறந்து தாழ இறங்கி நடனம் ஆடி தேவனுடைய வார்த்தை அந்த பாடல்களை எல்லாம் பாடி பரலோகத்தை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி கொண்டு இருந்தவன். பரலோகத்தில் இருக்கும்போது அவ்விதமாக மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருந்தவன், பரலோக ராஜ்யம் முழுவதையுமே சந்தோஷப்படுத்திக் கொண்டிருந்தவன். தேவனையும் அவருடைய சிங்காசனத்தை அமர்ந்து தேவனாகிய கர்த்தர் இவனுடைய எல்லா செய்கைகளையும் கண்டு களி கூர்ந்தார். அப்படிப்பட்டதான ஒரு படைப்பு அவன். நான் ஞானமிக்கவன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்துதான் அநேக செய்திகள் சொல்லப்பட்டிருக்க. ஆனால் அவைகளை எல்லாம் வாசிக்க இப்பொழுது நேரம் போதாது. ஆகையினாலே சோதனைக்காரன் என்கிறதான் நாமத்திற்கான செய்திகளை மாத்திரம் நாம் பார்க்க இருக்கிறோம். பரலோகத்தில் இருந்து அவன் தள்ளப்பட்டான். ஏன் தள்ளப்பட்டான் என்றால், ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஏறுவேன், தேவனாகிய கர்த்தருக்கு சமமாவேன் என்றெல்லாம் அவன் தன் இருதயத்திலே நினைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அவ்விதமாக இருதயத்திலே நினைத்த அந்த நினைவை தேவனாகிய கர்த்தர் அறிந்தார். அறிந்த மாத்திரத்திலே இவனை விட்டு வைத்தால் ஆபத்து. இவனுக்கு என்ன வரங்களை எல்லாம் கொடுத்திருந்தாலும், என்ன சந்தோஷத்தை எல்லாம் பரலோகம் அனுபவித்தாலும் இவன் ஆபத்தான ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறான். ஆகையினால இவனை இங்கே வைக்க கூடாது என்று தீர்மானித்தவராய் அவர் பரலோகத்தை விட்டு அவனை தாழ தள்ளிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. வாசிப்பார்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 16 முதல் 16ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனங்கள் வாசிப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 13 முதல். அதிகாலையின் மகனாகி விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவர்களுக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இவ்விதமாக இருதயத்தில் நினைத்த மாத்திரத்திலே தேவன் அந்த எண்ணத்தை அறிந்தார். எல்லா ஜீவராசிகள், ஏனென்றால் பரலோகத்தில் உள்ள தூதர்களானாலும், பரலோகத்தில் இருக்க கேருபீன்களானாலும், பரலோகத்தில் இருக்கக்கூடிய சேராபீன்களானாலும், இவர்கள் எல்லாரும் அக்னிமயமானவர்கள். அக்னிமயமான கேருபீன் சேராபீன்களானாலும், காற்றுக்கொப்பான தூதர்களானாலும் எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆகையினாலே தேவன் அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிகிறார். அதே போல மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் நினைவுகளையும் கூட அவர் அறிய வல்லவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த லூசிபர் தன்னுடைய இதயத்திலே நினைத்துதான் அந்த எண்ணத்தை அவர் அறிந்தார். உடனே அவனை கீழே தள்ளிவிட்டார், பரலோகத்தை விட்டு. அதனால்தான் சொல்லுகிறார், நீ உன்னதமானவர்களுக்கு ஒப்பாவன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அகாதமான பாதாளத்திலே தள்ளப்பட்டு விட்டான். இவ்விதமாக தள்ளப்பட்டவன், அப்பொழுது அவன் தள்ளப்பட்ட இடமானது எவ்விதமாக இருந்தது என்றால், தண்ணீரும் இருளும் நிறைந்த இடமாக இருந்தது. இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே அந்த இடத்திலே பூமி உருவாகும் முன்னமே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த ஒரு ஜட பொருள் இருந்தது. அதை குறித்தான் பூமி என்று இங்கு சொல்லப்படுகிறது. உலக அண்டத்திலே இந்த பூமி ஒரு கோள், அவ்வளவுதான். அது உருண்டையான ஒரு கோள். ஆனால் இதை காட்டிலும் நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இன்னும் எத்தனையோ கிரகங்கள், எத்தனையோ பிளானட்ஸ் என்று சொல்லப்படுகிறதான எத்தனை விதமான கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த ஒரு ஜடப்பொருளிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டவை. ஆகையினால் இந்த இடத்துல பூமி என்று சொல்லப்படுகிற வார்த்தை சற்று தவறான. பூமி இந்த அண்டத்திலே ஒரு சிறு கோள். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த ஒரு பொருள், ஜடப்பொருள். அதிலே பாறைகள் இருக்கிறது, ரசாயன பொருட்கள் இருக்கிறது, மண் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ விதமான ரசாயன பொருட்கள் எல்லாம் நிறைந்து இருக்கிறது. அதெல்லாம் தண்ணீருக்குள் அமிழ்ந்து கிடக்கிறது.
அந்த தண்ணீருக்குள் அமிழ்ந்து கிடக்கிறதான அந்த பொருளை, அந்த ஜட பொருளை வெளியே கொண்டு வந்துதான் தேவனாகிய கர்த்தர் வானம் பூமி இவைகளையெல்லாம் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு சற்று அரிதான காரியங்கள், கடினமான காரியங்கள். ஜலத்தை விளக்கினார். ஜலம் விளக்கப்பட்ட பிறகு தேவனாகிய கர்த்தர் ஜலத்தை வட்டமிட்டார். அது வானம் மண்டலம் எங்கும் போய் நின்றது. அதன் பின்பு இந்த ஒழுங்கின்மையும் பெருமையுமா இருந்த ஜலப்பொருளை வெடித்து சிதறும்படியாக செய்தார். கிரேட் பேங் என்று இதை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். பூகோளத்திலும் கூட இதெல்லாம் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து பதிவாக்கப்படவில்லை. மனிதனுடைய ஞானத்துக்கு எட்டின வண்ணமாய் அவைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே பரலோகத்தில் இருக்கும் வரைக்கும் இவன் லூசிபர் இந்த பூமியிலே வந்த பிறகு அவன் அந்தகாரத்தின் இருளிலே தள்ளப்பட்டபடியினாலே அந்தகாரத்தின் அதிபதி என்று பெயர் பெற்றார். அந்தகாரத்தின் லோகாதிபதி என்று பெயர் பெற்றார். அதன் பின்பு தேவனாகிய கர்த்தர் இந்த வானம் பூமி இவைகளை எல்லாம் படைத்து, சமுத்திரத்தை படைத்து, இந்த பூமியை குடியிருப்புக்கு என்று படைத்து, பூமியிலே மனிதர்களை படைத்து, இவ்விதமாக படைத்து மனிதர்கள் ஆதாம் ஏவாள் என்று சொல்லி முதல் மனுஷன் முதல் மனுஷி இவர்களை எல்லாம் படைத்த பிறகு அவர்களை ஏதேனும் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார். அந்த இடத்திலே சாத்தான் எப்பொழுது புகுந்தான்? ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் படைத்த எல்லா படைப்புகளிலும் மிகவும் தந்திரமுள்ளது சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது சாத்தான் என்ன செய்கிறான்? கேருபீனாக இருந்தவன் ஆவியாக இருக்கிறான். தள்ளப்பட்ட நிலையிலே இருந்தவன் இப்பொழுது மனிதர்களையும் வானத்தையும் பூமியையும் தேவனாகிய கர்த்தர் படைக்கிற படைப்புகளை எல்லாம் பார்த்தான். எல்லாவற்றையும் பார்த்து இப்பொழுது மனிதர்களோடு கூட உறவு கொள்ளும்படியாக, பேசும்படியாக ஏதேன் தோட்டத்துக்குள் நுழைகிறார். நுழைந்த போது ஏவாளை பார்த்து ஏவாளோடு கூட பேசுகிறார். அப்பொழுது அவனுடைய வடிவம் என்னவென்று சொல்லப்படுகிறது? சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் பரலோகத்தில் இருக்கும்போது அவன் ஒளியின் தூதன் லூசிபர். பூமியில இருளிலே தள்ளப்பட்ட பிறகு அவனுக்கு அந்தகாரத்தின் லோகாதிபதி. அவன் பின்பு ஏதேனிலே அவன் வந்த பிறகு அவனுக்கு பெயர் என்ன? சர்ப்பம், வலு சர்ப்பம் என்று பெயர். இன்னும் அநேக இடங்களிலே பழைய பாம்பு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்றெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால அநேக நாமங்கள் இவனுக்கு உண்டு. அதிலே பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிறதான காரியங்கள் எல்லாம் உண்டு. அவனுடைய நாமத்துக்கு ஏற்ற செயல்கள். சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது என்று சொன்னால் அவன் தன் தந்திரத்தினாலே அநேக காரியங்களை செய்கிறான். ஏவாளை வஞ்சித்தான், ஆதாமை வஞ்சித்தான். அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய ஞானத்தினாலே அவர்கள் மரணத்தை அடையும்படியாக செய்துவிட்டார். இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி பாருங்கள். 12 அதிகாரம் 9 வசனம். உலகம் வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 29 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டது. பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதனும் தள்ளப்பட்டார். கவனித்தீர்களா என்னவென்று சொல்லப்படுகிறது இங்கே? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிறது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சொல்லப்படுகிறபடியினாலே பிசாசு என்று சொன்னால் என்னது? மோசம் போக்குகிறது. அடுத்தது சாத்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அட்வர்சரி என்ற அர்த்தம், எதிராளி. பேதுரு 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி. அதிலேயே விடை இருக்கிறது. சாத்தான் என்றால் எதிராளி என்ற அர்த்தம். உங்கள் எதிராளியாக சாத்தான். பிசாசு என்று சொன்னால் மோசம் போக்குகிறவன். மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனுமாக இருக்கிறான். ஆகையினால பிசாசு என்ற நாமம் சாத்தானுக்கு உண்டு. அது மோசம் போக்குகிறவன் என்ற அர்த்தம். சாத்தான் என்கிற நாமமும் உண்டு. அதனுடைய அர்த்தம் என்ன? எதிராளி, அட்வர்சரி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. சர்ப்பம் என்று சொன்னால் கோணலும் நீண்டலுமான லிவியாதான் என்கிறதான மற்றும் ஒரு நாமம் கொண்ட சர்ப்பம். ஏசாயா 27 அதிகாரம் 1 வசனத்துல சொல்லப்படுகிறது. பழைய பாம்பாகி பெரிய வலு சர்ப்பம் என்று இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும்
பலத்ததுமான தம் பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்திலே இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். கவனிச்சுங்க, என்ன வந்து சொல்லப்ப லிவியாதான் என்னும் கோணலும் நீண்டதுமான சர்ப்பம், அதற்கு லிவியாதான் என்கிறதான நாமம் உண்டு. அதனையும் தேவனாகிய கர்த்தர் சங்கரிப்பார் என்று, தம்முடைய வார்த்தை என்னும் பட்டயத்தினாலே சங்கரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறதான் நாமம், அந்த நாமத்திற்கு ஏற்ற செயல்கள். சர்ப்பமானது கோணலும் நீண்டலுமாக இருக்கிறது போல அவனுடைய புத்தி எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரே நிலையில் இராது. அது கோணலான புத்தி, எந்த நேரத்தில் எவ்விதமாக மாறும் என்று சொல்ல முடியாது. ஆகையினால்தான் கோணலும் நீண்டலுமான திவ்யாதான் என்னும் வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலும் பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 12:3 நாம் வாசிப்போமே, ஆனால் அதனுடைய உருவத்தை குறித்ததான ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பமும் இருந்தது. பெரிய வலு சர்ப்பம் அது சிவப்பு நிறம் கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, அதற்கு 7 தலைகள் இருந்தது, 10 கொம்புகள் இருந்தது. அப்படியானால் அதனுடைய 7 தலைகள் இருந்தால், மனிதனுக்கு ஒரு தலை இருந்தாலே அதனுடைய எண்ணங்கள் தாறுமாறான, ஒரு தலையை வைத்துக்கொண்டு ஒரு தலைக்குள்ளாக இருக்கிறதான ஒரு சிறு மூளையை வைத்துக்கொண்டு மனிதன் எத்தனையோ விதமான காரியங்களை, தாறுமாறான எண்ணங்கள், மனிதனுடைய இறுதியின் திருக்கு முறுக்கு மகா கேடு விதமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வண்ணமாய் மனிதனுடைய சிந்தை 7 வகையான, 7 விதமான நல்ல காரியங்களும் இருக்கும், 7 விதமான தீய காரியங்களும் இருக்கும். இந்த சர்ப்பத்துக்கு 7 தலை இருக்கிறது என்றால், ஒரு தலையை வைத்தே மனிதனை சர்ப்பம் நிலையிலே வஞ்சித்து விட்டார். 7 தலைகள் இருக்குமானால் என்ன செய்வான்? எத்தனையோ விதமான 7 விதமான துர்க்கிரியைகள், 7 விதமான தீய கிரியைகளை தான் அவன் செய்வான் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் இதை குறித்தான செய்திகள், சாத்தானின் செயல்கள் எல்லாம் அநேகம் உண்டு. யோபுவின் புத்தகம் 41ஆம் அதிகாரத்திலே லிவியாதான் என்கிறதான நாமம் கொண்ட அந்த லிவியாதானுடைய வரலாறே அங்கு சொல்லப்படுகிறது. யோபுவின் புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் அது அத்தனையும் சாத்தானை குறித்ததான கிரியைகள், செயல்கள். எத்தனை விதமான செயல்களை, எத்தனை விதமான தலைகளை கொண்டு, 7 விதமான தலைகளை கொண்டு எத்தனை விதமான செயல்களை செய்கிறான் என்று ஒரு சில காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. முற்றிலுமாக யாராலும் அறிவிக்கப்படவில்லை. தேவனாகிய கர்த்தர் அறிவித்தால் அன்றி யாரும் எந்த மனிதனை குறித்தோ, எந்த தூதர்களை குறித்தோ, எந்த லூசிபர் என்று சொல்லப்படுகிற சாத்தானை குறித்தோ, அல்லது பரலோகத்தின் கேருவின் சேரபன்களை குறித்தோ எந்த மனிதனாலும் அறிந்து கொள்ள முடியாது. பரலோகத்தில் எத்தனை விதமான ஜீவராசிகள் எல்லாம் உண்டு, 4 ஜீவன்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் அதற்கான விளக்கங்களை அளித்தால் அன்றி எந்த மனிதனாலும் அவைகளெல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. ஆகையினால இங்கே 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய, தன் தலைகளையும் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்று சாத்தானுக்கு பெயர். 7 தலை இருக்கிறது, 7 தலைகள் மேல் 10 கொம்புகள் இருக்கிறது. 10 கொம்புகள் என்று சொன்னால் 10 விதமான ஆளுகை அவனாலே செய்ய முடியும். இந்த உலகம் முழுவதையுமே ஆளுகை செய்கிறவனாக இருப்பான். எப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் காலம் வரும்போது அந்தி கிறிஸ்துவும் வலு சர்ப்பமும் சேர்ந்துதான், சாத்தானும் சேர்ந்துதான் இந்த உலகை ஆளப்போகிறார்கள். ஆகையினால் 10 முடிகள், உலகத்தின் 10 வல்லரசு நாடுகள், இந்த உலகம் முழுவதுமே அவனுடைய முடியின் கீழ், அவனுடைய கிரீடத்தின் கீழ், அவனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகள் மேல் 7 முடிகளையும் உடைய பெரிய வலு சர்ப்பம், சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சோதனைக்காரன், இதிலே சோதனைக்காரன் என்கிறதான நாமமும் உண்டு, மோசம் போக்குறவன் என்ற நாமமும் உண்டு, சாத்தான் பிசாசு என்கிறதான நாமம், பேய் என்கிறதான, பேய் என்று சொன்னால் என்னது? பயங்கரமானவன் என்றார். பிசாசு என்றால் எதிராளி, சாத்தான் என்றால் தான் எதிராளி, பிசாசு என்றால் மோசம் போக்குறவன், பேய் என்றால் பயங்கரமானவன். இந்த மாதிரி அநேக நாமங்கள் சாத்தான் கொடுக்கப்படுகிறது. அந்த காலத்தின் லோகாதிபதி, பிரபஞ்சத்தின் தேவன், இதெல்லாம் சாத்தான் கொடுக்கப்படுகிறதான நாமங்கள். அதிலே ஒன்றுதான் சோதனைக்காரன். இந்த சோதனைக்காரன் என்கிறதான் நாமும் கூட லேசானது என்று நாம் நினைத்து விடக் கூடாது. ஏனென்றால் இந்த உலகிலே சாத்தானவன் வந்தபோது தேவனாகிய கர்த்தரும் மனுஷகுமாரனா இந்த உலகிலே வந்திருக்கிறார். அவரையே சோதிக்கும்படியாக இந்த சோதனைக்காரன் இயேசுவினிடத்திலே சென்றிருக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு, ஆகையினால் சோதனைக்காரன்
இயேசுவையே சோதிக்கும்படியாக பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படி வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. வாசிப்பார்கள். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன், இந்த இடத்திலும் சோதனைக்காரன் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். தேவனுடைய குமாரனா இவர் என்று அவன் சோதிக்கிறான். சாத்தான் வந்து சோதிக்கிறது நோக்கம் என்ன? இவர்தான் தேவனுடைய குமாரனா. வேத வாக்கியங்களெல்லாம் தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதனை நன்றாக அவன் அறிந்திருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறதான தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் இவர்களிடத்திலெல்லாம் சென்று அவர்கள் தேவனை குறித்து என்ன அபிப்பிராயங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், இதையெல்லாம் கூட அவன் ஆவியாக அலைந்து திரிந்து எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறான். ஆகையினாலேதான் அவன் இவர் தேவகுமாரன் என்று ஒருவர் வருவார், அவர் வந்து இந்த உலகை ரட்சிக்க போகிறார், எனக்கு அவராலே ஆபத்து இருக்கிறது என்று அறிந்துதான் இயேசுவை சோதிக்கும்படியாக இந்த இடத்துல வந்து, தேவனுடைய குமாரன் தானா, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் நீ பசியோடு ஏன் இருக்கிறாய், இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்கள் ஆகும்படி செய்து நீ புசிக்கலாமே என்று சோதிக்கிறான். அவருடைய வார்த்தையினாலே அவரை சோதிக்கிறான். ஆனால் இயேசு நன்றாக வேத வாக்கியங்களை அறிந்திருந்தபடியினாலே மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று அவனுடைய வாயை அடைத்துக் கொண்டார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறான் பாருங்கள், 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்தனாக கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னார். கவனிச்சீங்க? அடுத்த வார்த்தை, பிசாசும் நன்றாக வேதம் ஓதுவான் என்ற பழமொழி உண்டு. பிசாசு நன்றாக வேதத்தை அறிந்தார். கவனிச்சீங்களா? யாக்கோபு நிருபத்திலும் கூட அவனை குறித்து சொல்லியிருக்கு, நன்றாக வேதத்தை அறிந்தார். ஆகையினால பிசாசு நன்றாக வேதம் ஓதுவான் என்கிற பழமொழி உண்மையானது. வேத வாக்கியங்களை எல்லாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையினால்தான் வேத வசனங்களை கொண்டுதான் இயேசுவினிடத்திலே பேசுகிறார், சொந்த வார்த்தைகளை அவன் பேசுவதில்லை. ஆனால் யோவான் 4:8 அதிகாரம் 44 வசனத்திலே இயேசு அவனை கடிந்து கொள்ளுகிறார். என்னவென்று, அவன் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான் சொல்கிறார். சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவான், அவசியமானால் வேத வாக்கியங்களை கொண்டும் பேசுவான். இயேசுவினிடத்தில் எப்படி பேச வேண்டும், மனிதர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி அவன் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் இவரிடத்திலே வேத வாக்கியங்களை வைத்துதான் இவரை சோதிக்க வேண்டும் என்று நன்றாக அறிந்துதான் பிசாசு அவரை அடுத்த விதமான காரியம் அதை என்ன செய்கிறான், தேவாலயத்து உப்பருகையின் மேல் கொண்டு போய் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால், மறுபடியும் தேவனுடைய குமாரனா என்பதை அறியும்படியாக, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும். அதற்கான வேத வசனங்களையும் சொல்லுகிறான். 91ஆம் சங்கீதம் 11-12 வசனங்களிலே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் பயன்படுத்துகிறதான் இந்த வசனம் என்னவென்று, உம்மை குறித்து கட்டளையிடுவார் தூதர்களுக்கு, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னார். கவனிச்சுங்க, அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. சரியான பதில் கொடுக்க, நீ பரீட்சிக்கிறாய், நான் தேவனுடைய குமாரன் தானா என்பதை நீ பரீட்சிக்கிறாய். நீ தாழ குதியும் என்று சொல்லி நீ என்னை பரீட்சிக்கிறாய். ஆனால் தேவனாகிய கர்த்தரையும் பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் தன்னை தேவன் என்று அவர் சொல்லவர், தேவனாகிய கர்த்தரை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். உலக ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு சொந்தம் என்ற வகையிலே அவன் பேசுகிறான். ஆகையினால்தான் அவனுக்கு உலகத்தின் அதிபதி என்று பெயர். இயேசுவே சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே உலகத்தின் அதிபதியாகவும் அவன் இருக்கிறான். எப்பொழுது மனிதர்களை வஞ்சித்து அவர்களுக்கு மரணத்தையே கொடுத்தானோ, எல்லா மனிதர்களும் பிசாசினால் தான் மரணத்தை கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சரீரத்தில்.
எப்பொழுது கொடுத்தானோ அப்பொழுதே அவனுடைய இந்த உலகத்தினுடைய ஆளுகை, மனிதர்களுடைய ஆளுகை எல்லாமே அவனுடைய கைக்குள் வந்துவிட்டது. அதனால்தான் அவனுக்கு உலகத்தின் அதிபதி என்கிறதான பெயர். அது பொய்யல்ல. ஆகையினால் உலக ராஜ்யங்கள் முழுவதையும் அவன் ஆட்டி படைக்கிறான். தேவன் பரலோகத்தின் அதிபதி. இந்த உலகத்துக்கு அவர் வந்திருப்பாரே, ஆனால் அவர் அந்நியர். இந்த உலகம் அவருக்கு சொந்தமானது அல்ல. உலகத்தை படைத்திருக்கலாம் அவர், ஆனால் ஆளுகை யாரிடத்தில் இருக்கிறது? சாத்தானிடத்தில் இருக்கிறது. மனிதர்களை வஞ்சித்து தன்னுடைய அடிமைகளாக மாற்றி வைத்துக் கொண்டார். அவனுடைய சரீர மரணத்தை கொடுத்தான். அந்த சரீர மரணத்தினின்று யாராலும் மீள முடியவில்லை. அவதமாக மீட்கும்படியாகத்தான் இயேசு சரீரத்தில் வந்து மரித்து உயிருடன் எழுந்து, சரீரத்தோடு உயிருடன் எழுந்து நாம் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் வல்ல தேவன் என்பதை நிரூபித்தார் இயேசு. ஆகையினாலே இவன் காட்டுகிறான், உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் அவைகளின் மகிமையெல்லாம் இயேசுவுக்கு, படைத்த இயேசுவுக்கு, படைத்த தேவனுக்கு காண்பித்து என் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன். எவ்வளவு கர்வம்! பரலோகத்தில் இருக்கும்போது அந்த கர்வம், இங்கு தாழ தள்ளப்பட்டு கூட புத்தி வர்றேன், இங்கேயும் அந்த கர்வம் தான். ஆண்டவனிடத்திலே அந்த கர்வத்தை வெளிப்படுத்துகிறான். என்னை வணங்கு என்று சொல்லுகிறார். தேவகுமாரனாகிய இயேசுவையே என்னை வணங்கு என்று சொல்வானேயானால் அவனுக்கு எவ்வளவு துணிச்சல்! அபதம் இருக்கும் ஆண்டவனுக்கே அபதமான சோதனை என்றார். அற்ப மனிதர்களாகிய நமக்கு இந்த சோதனைகளை எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. இயேசுவை போல அவன் சோதிப்பானேயானால் யாரும் நிலை நிற்க முடியாது. எல்லாருமே மாண்டு போக வேண்டியதுதான். ஆனால் அபதமாக இயேசு அவனுடைய வார்த்தைகளை கொண்டு, அவனை வேத வசனங்களை கொண்டே அவர் முறியடித்தார் என்று நாம் அறிகிறோம். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். உன் காலில் விழுந்து உன்னை பணிந்து கொள்ள நீ தேவனை காட்டிலும் பெரியவனான. தேவன் யார் என்று அவனுக்கு தெரியும். ஏனென்றால் பரலோகத்தின் தேவன், பரலோகத்திலிருந்து தேவனால் படைக்கப்பட்டு இந்த பூமியிலே தள்ளப்பட்டன, இந்த உலகிலே தள்ளப்பட்டன. அதனால் தேவனை நன்றாக அறிந்தது. அதனால்தான் இயேசு இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. நீ தேவனை காட்டிலும் பெரியவனா? உன் காலில் விழுந்து நான் நம்மை பணிந்து கொள்ள என்று அவனுடைய எண்ணங்களை முறியடித்தார். அவனுடைய சோதனை நின்று இயேசு வெற்றி பெற்றார். ஆகையினாலே பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்து, இதனை பார்க்காமல் இருந்திருப்பானா? தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்யும் போது இவர் மெய்யாகவே தேவகுமாரன் தான். அதனால்தான் தேவதூதர்கள் எல்லாம் இவரை புடைசூட வந்து பணிவிடை செய்கிறார்கள் என்று நன்றாக அறிந்தார். ஆகினால் இயேசுவையே சோதித்தவன் மனிதர்களை சோதித்தால் அவன் மீழ்வானா என்று நாம் யோசித்தார். யோபுவையும் அவ்விதமாக சோதித்தான் என்றுதான் நாம் வேதபாடமாக வாசிக்கிறோம். மனிதர்களிலே ஆழ்ந்த சோதனைக்கு, இந்த சாத்தானால் மிகவும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவன் யோபு என்று சொல்லி எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு சிறிய சோதனை வந்துவிட்டால் யோபு ஆண்டவர் சோதித்தார், சாத்தான் சோதித்தான், ஆண்டவர் சோதிக்க அனுமதித்தார். இவ்விதமாக யோபுவின் சோதனை காட்டிலும் எனக்கு என்ன பெரிய சோதனை வந்து விட்டதா என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. யோபுவையே சாத்தான் சோதித்தான், எங்களையும் சோதிக்காமல் இருப்பானா என்று பேசுகிறவர்களும் உண்டு. இவ்விதமாக யோபுவை சோதனைக்காரனுக்கு ஒரு பழமொழியாக்கி வைத்திருக்கிறார். ஏனென்றால் சாத்தானால் சோதிக்கப்பட்டவன் அவர்களின் மனிதர்களிலே மிகவும் உயரியவன் இந்த யோபு. அதனால பரலோக ராஜ்யத்திலே தேவபுத்திரர்கள் எல்லாரும் கூடி இருக்கிறதான இடத்துல ஒரு நாள் தேவபுத்திர கர்த்தருடைய சந்நிதியில வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றான். கவனிச்சுக்கலாம், சாத்தானை தேவனாகிய கர்த்தர் படைத்திருந்த போதிலும், அவன் எதிரான காரியங்களை எல்லாம் அவர் அறிந்திருந்த போதிலும், அவனுக்கு பெரிய லைசன்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்து வச்சிருக்கிறார். நீ உலகம் எங்க போகலாம், பாதாளத்துக்கு போகலாம், வானமண்டலத்துக்கு போகலாம், வானமண்டலங்களில் உள்ள ஆவி என்று கூட சொல்லப்படுகிறது. இவனுடைய நிரந்தர வாசஸ்தலமே எங்கே? வானமண்டலம் தான். ஆகையினால் வானமண்டலத்தில் எங்கு சுற்றலாம், பரலோகத்துக்கும் நீ வரலாம், எந்த விதமான தடையும் இல்லை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தருடைய படைப்புகளிலே அவன் பிரதானமான ஒரு படைப்பு. நல்ல ஞான வரங்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இவனுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் ஃபுல் லைசன்ஸ் எல்லா இடத்திலும் சுற்றலாம் என்று சொல்லி
அதனால பரலோகத்துக்கு வருகிறான். பரலோகத்திலே தேவபுத்திரர் கூடியிருக்கிறதான சபையிலும் வந்து நடுவே நிற்கிறான், நடுவே நின்றான். கர்த்தர் பார்க்கிறார். சாத்தானை பார்த்து அவரும் சும்மா இருக்காமல், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். பூமி எங்கும் உலாவக்கூடிய அதிகாரம் அவனுக்கு உண்டு. அதனால்தான் உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் காண்பித்து, இவைகளெல்லாம் என்னுடையவைகள், என் காலில் விழுந்து பணி, ஆண்டவனையே பார்த்து பணி என்று சொல்லுவானே. ஆனால் மனிதர்களை அவன் எளிதிலே தனக்கு பணிய வைத்து விடுவான். எளிதிலே தன்னை தேவனாக்கி விடுவான். தன்னை தேவனாக வெளிப்படுத்தி எல்லாரையும் தன்னை வணங்கும்படியாக சாஷ்டாங்கமாய் விழுந்து, முகம் குப்புற விழுந்து தன்னை வணங்கும்படியாக செய்யும் அதிகாரம், வல்லமை, ஞானம் அவனிடத்தில் உண்டு. ஆகையினால யாரையெல்லாம் எவ்விதமாக கவிழ்த்து, எவ்விதமாக தனக்கு அடிபணிய வைத்து, தனக்கு அடிமைகளாக்கி வைத்து அவர்களை பயன்படுத்த முடியும் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். அவதமாக இந்த இடத்திலும் சாத்தானை பார்த்து இயேசு தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார், நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். அப்பொழுதுதான் கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தேவன் சொல்லுகிறார், அவன் உத்தமனாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான். என் பிள்ளைகள் எல்லாரும் தவறு செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக அனுதினமும் பலி செலுத்தி பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணுகிறான். அப்படிப்பட்ட யோபின் மேலே நீ கவனம் வைத்தாயோ என்று கேட்டார். கேட்ட மாத்திரத்திலே சாத்தானுக்கு எல்லாம் தெரியும். அதான் சொல்றானே, பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். பூமியில் இருக்கக்கூடிய எந்தெந்த மனிதர்கள் எவ்விதமாக வாழ்கிறார்கள், தேவ பக்தியாய் இருக்கிறவர்கள் எவ்விதமாக இருக்கிறார்கள், துன்மார்க்கமாய் வாழ்கிறவன் எப்படி இருக்கிறான், அக்கிரமங்களை செய்கிறவன் எப்படி இருக்கிறான், பக்தியாய் வாழ்கிறவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய பலவீனம் என்ன, எல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான். ஒவ்வொருவரை கொடுத்தும் அதற்கு சரியான ஒரு மாறுத்தரம் கொடுக்கிறான். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரம், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அவனுடைய பலவீனம் என்னவென்று இவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியாது. ஆனால் சாத்தானுக்கு தெரியும். அவன் விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு எந்த விதமான குறைவும் இல்லாமல் வாழ்கிறான். நிறைய சம்பத்து இருக்கிறது, நிறைய பொருள் இருக்கிறது, நிறைய ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், ஒட்டக மந்தைகள், கழுதை மந்தைகள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. ஒன்றுக்கு நான்கு, ஒவ்வொரு புத்திரனுக்கும் ஒவ்வொரு குமாரனுக்கும் ஒவ்வொரு வீடு, தனித்தனியா வீடு, அரண்மனை மாதிரி. அந்த ஊற்று தேசத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றவன், மிகவும் பணக்காரன் இந்த யோபு. ஆகையினால் எந்த குறைவும் அவனுக்கு கிடையாது. அவன் தேவனுக்கு பயந்து விருதாவாக அல்ல, இவைகளெல்லாம் குறைவில்லாமல் இருக்கிறபடியினாலே தேவனுக்கு பலி செலுத்துகிறான். தவறு வந்து விடக்கூடாது, என் பிள்ளைகளும் தவறு செய்து விடக்கூடாது என்கிற ஒரு பயத்தோடு கூட தேவனுக்கு பயந்து பலி செலுத்துகிறான். எந்த குறைவும் இல்லை. அதற்கு காரணம் என்ன? தேவ தூதர்கள் அவனையும் அவனுடைய மந்தைகளையும் அவனுடைய குமாரர்களையும் அவனுடைய சம்பத்துகளையும் எல்லாவற்றையும் சூழ காவல் படையாக நிற்கிறார்கள். யாரு? தேவ தூதர்கள். பரலோகத்தின் தூதர்களை அனுப்பி வேலை அடைத்திருக்கிறார். வேலை அடைத்திருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் கொடுக்கும் வேலை அடைப்பு எப்படிப்பட்டது? பரலோகின் தூதர்களை அனுப்பிதான் அவனையும் அவனுடைய சம்பத்தையும் அவனுடைய பொருள்களையும் அவனுடைய ஐஸ்வர்யங்களையும் எல்லாவற்றையும் தேவ தூதர்களை காவலாக வைத்திருக்கிறார். சாத்தான் அங்கே உள்ள நுழைய முடியுமா? ஏதேன் தோட்டத்திலே சாத்தானை விரட்டி, ஆதாம் ஏவாளையும் விரட்டி தேவன் என்ன செய்தார்? வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை காவலாக வைத்திருக்கிறார். அங்கே இவன் அக்னியாக இருந்தாலும் கேருபீனாக இருந்தாலும் உள்ளே போக முடியாது, அக்னிக்கு இரையாகி விடுவான். சுடரொளி பட்டயம், அக்னிமயமான பட்டயம் அவனை வெட்டிவிடும், அக்னியே இல்லாமல் செய்துவிடும். அப்படிப்பட்டதான பட்டயம் ஏதேன் தோட்டத்துக்கு காவலாக வைக்கப்பட்டது. அவதமான காவலை வேலி அடைக்கவில்லையா என்கிறதான கேள்வியை தேவனிடத்திலேயே இந்த சாத்தான் கேட்பானே. ஆனால் தேவ தூதர்களை கொண்டு, அக்னிமயமான கேருபீன்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அவருடைய சம்பத்துகள், அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை எல்லாம், அவனுடைய குமார்கள் எல்லாரையும் வேலை எடுத்துக்காங்க. அந்த காவலை தாண்டி இவனால் வந்து அவர்களை ஒன்றும் அசைக்க முடியவில்லை. அதனால்தான் சொல்லுகிறார்,
சொல்லுகிறான் சாத்தான், கைகளின் கிரியை ஆசீர்வதித்தே அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிக் கொண்டே இருக்கு. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கான பாரும் என்றான். யோபின் இருதயம் ஒருவேளை அந்த சொத்துக்கள் பேரிலே, அவன் ஐஸ்வர்யத்தின் பேரிலே இருக்குமானால், ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மீது வைக்காதே என்று சாலமன் சொல்லுகிறான். பணம் பெருகினால், சொத்துக்கள் பெருகினால் உன் இருதயத்தை அதற்குள்ளாக நீ வைத்து விடாதே, அது உன்னை அழித்து விடும் என்று சாலமன் ஞானி சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இந்த இடத்திலும் சாத்தான் அதை நான் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒருவேளை யோபு அவன் வைத்திருக்கிற அந்த பணம், பொருள், ஐஸ்வர்யம் இவைகள் பேரிலே பற்றுதலாக இருப்பானே ஆனால் அவைகளெல்லாம் எடுத்து விட்டார். ஒருவேளை ஆண்டவன் ஏன் இதெல்லாம் கொடுத்தார், ஏன் இதை எடுத்தார் என்று சொல்லி அவனை, தேவனாகிய கர்த்தரை அவன் ஒருவேளை தூஷித்தாலும் தூஷிக்கலாம் என்ற நினைவோடு சாத்தான் சொல்லுகிறான். எல்லாவற்றையும் எடுத்து போடும். ஆண்டவர் வந்துட்டு விதமாக சொன்ன போது அந்த அதிகாரத்தின் இடத்திலேயே கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். என்னவென்று சொல்லுகிறார்? கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. அப்போ சாத்தானுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டார், உன் கையிலே இருக்கிறது, யோபுவினுடைய சொத்துக்கள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார், அவனுடைய உயிரை மாத்திரம் எடுத்து விடாது. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். வேலையா கிடைச்சிருச்சு அவனுக்கு. என்னன்னா, வஞ்சிக்கிற வேலை, கொல்லுகிற வேலை, அழிக்கிற வேலை, மோசம் போக்குகிற வேலை, எல்லா வேலையும் இவர்கிட்ட இருக்க குணங்கள் எல்லாம் அதை நிறைவேற்றுகிறதற்கான வேலை வந்துவிட்டது. வந்தான், என்னெல்லாம் செய்தான்? அவனுடைய நிலபுலன்கள், அவனுடைய மந்தைகள், அவனுடைய வீடுகள் எல்லாவற்றையும் அழித்தான் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய குமாரர்களும் சேர்ந்து அழிந்து போனார்கள். அவர்கள் வீட்டிலே இருக்கும்போது அவர்களும் சேர்ந்து இடிமின்னல் எல்லாம் தாக்கி அழிந்து போனார். அவருடைய மந்தையெல்லாம் களவு போய்விட்டது. கொள்ளைக்காரர்கள் வந்து கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். விதமாய் எல்லாவற்றையும் இழந்து போய் இப்பொழுது நிற்கிறான் யோபு. அப்பொழுது சாத்தானும் எதிர்பார்க்கிறான், யோபுவின் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்று சொல்லி. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்துக் கொண்டு தலையிலே விழுந்து பணிந்து, நான் நிர்வாணியாய் என் தாயினின்று தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவளுக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். யோபு இந்த சமயத்திலே, இந்த இடத்திலே கடைசியாக சொல்லப்படுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, ஜெயித்து விட்டார் யோபு. சாத்தானை இப்பொழுது யோபு ஜெயித்து விட்டார். அவனுடைய இருதயம், அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சம்பத்து, அவனுடைய ஆடு மாடுகள் மந்தைகள் எதன் பேரிலும் இல்லை. தன்னை குறித்து அவன் யோசிக்கிறான். நான் நிர்வாணியாகத்தானே தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், சாகும்போது கூட எல்லாருமே நிர்வாணியாகத்தானே சாகிறோம், எதையுமே எடுத்துக்கொண்டு போவதில்லை. இந்த சூழ்நிலையே யோபு யோசித்தான். சரியாக அவன் வார்த்தைகளை சொன்னான். நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாகவே திரும்ப போவேனே அல்லாமல் எதனையும் நான் எடுத்துக்கொண்டு போக முடியாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை எடுத்தார். நான் இவைகளெல்லாம் சம்பாதிக்கவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போனால் இவைகளெல்லாம் என் பட்சத்தில் வந்து சேர்ந்துடாது. கர்த்தரை கொடுத்தார், அது அவருக்கு சொந்தமானது, அவர் எடுத்துக்கொண்டார், போகட்டும் என்று சொல்லிவிட்டான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவமே செய்யவில்லை. சாத்தானுக்கு மாபெரும் தோல்வி. மறுபடியும் பரலோகத்தை நோக்கி வருகிறான். என் தேவனிடத்திலே இதையெல்லாம் சொல்ல வேண்டுமே. மறுபடியும் வருகிறான். பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நிற்கிறான். கர்த்தர் சாத்தானை பார்த்து மறுபடியும் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திறந்து வருகிறேன். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாய். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறான். தேவனை நான் சாட்சி கொடுக்கிறார், அவன் தன் உத்தமத்திலே இன்னும் உறுதியாக நிற்கிறானே. உனக்கு தோல்வி இல்லையா? மறுபடியும் ஏன் வந்திருக்கிறாய்? சாத்தான் ஆண்டவனை காட்டிலும் சற்று ஞானவான் தான் இந்த விஷயத்தை. எந்த இடத்திலே மனிதனுடைய பலவீனம் இருக்கும் என்று சொல்லி அவன் நன்றாக அறிந்திருக்கிறான். ஏனென்றால் உலக தோற்றம் முதல் இந்த பூமியும் வானமும் மனிதர்களும் படைக்கப்படும் முன்னமே அவன் இந்த இடத்திலே தள்ளப்பட்டு வாழ்ந்தவன். எல்லாமே அவனுக்கு தெரியும்.
ஆகையினாலே மனிதருடைய பலவீனம் எங்கே, பலம் எங்கே, எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். சாத்தான் சொல்லுகிறான், சாத்தான் விதமாக கர்த்தர் சொன்னபோது சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். தோலுக்கு பதிலாக தோலை கொடுப்பான், தன் ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உன்னுடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானார், அப்பொழுது உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கான பாருங்கள். கவனிச்சுங்களா என்னவென்று சொல்லுகிறார்? மனுஷனுடைய எலும்பு, அவனுடைய மாம்சமும் எலும்பு. இது மனிதனுடைய உயிர் சக்தி, இந்த சரீரத்தினுடைய சக்தி. எலும்புதான் சரீரத்துக்கு பலனை கொடுக்கக்கூடியது. மனிதன் நடக்கவும் வேலைகளை செய்யவும் எல்லாவற்றுக்கும் செயல்படுகிறது எல்லாமே எலும்புகள் தான். ஆகையினால் எலும்போடு சேர்ந்த சதை, மாம்சம், இவைகள் இரண்டுமே பலவீனப்பட்டு போனார், செயல்படாமல் போனார். மாம்சமும் சரியாக செயல்படாமல் போனார், அவன் பலவீனப்பட்டு போவான். அப்பொழுது அந்த வியாதியையும் அந்த கஷ்டத்தையும் அந்த எலும்போ மாம்சம் இவைகளெல்லாம் படுகிற வேதனைகள் எல்லாம் அவன் நினைக்கும் போது அவனுடைய மனதிலே சோர்வு வரும், அவன் சோர்வடைவான். அந்த சோர்வினாலே எதை வேண்டுமானாலும் பேசக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுவான். இதை சாத்தான் நன்றாக அறிந்து வைத்திருக்கான். ஆனாலும் தேவன் அவனுக்கு இந்த லைசன்ஸை கொடுத்திருக்க கூடாது, கொடுத்து விட்டார். நீ போய் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், அவன் உன் கையில் இருக்கிறான். யோபு இப்பொழுது யார் கைக்கு வந்து விட்டான்? சாத்தானின் கைக்கு வந்து விட்டான். தேவன் கைவிட்டு விட்டார். சாத்தான் கையிலே அவனை ஒப்பு கொடுத்து விட்டார். ஆனால் தேவன் என்ன செய்தார்? யோபுவை கைவிட்டு விட்டார். இப்பொழுது அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் நீ தப்பவிடு, அவன் உயிரை எடுத்து விடாது. நீ என்ன வேண்டுமானாலும் செய்து. சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு தெம்ப புறப்பட்டு வருகிறார். யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். பயங்கரமான வியாதியை கொடுக்கிறான். சாத்தான் லேஸ்பட்டவன் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன்? கேருபீன், அக்னிமயமானவன். அவன் இந்த இடத்துல அப்படியே பாஸ் பண்ணாலே போதும், அவனுடைய உஷ்ணத்தினாலே நம்ம உடம்பெல்லாம் வந்துட்டு என்ன ஆகும்? எரிக்கப்படாம மாறிடும். அல்லது அந்த மின்னலை போல சாத்தான் வானத்திலிருந்து விழக்கண்டேன் என்று இயேசு சுவிசேஷத்திலே சொல்லுகிறார். மின்னலை போல சாத்தான் வானத்திலிருந்து விழக்கண்டேன். ஆகையினால மின்னலின் ஒளி அவனிடத்துல உண்டு. அவன் அப்படியே பாஸ் பண்ணா போதும், அந்த இடத்துல தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல பாஸ் பண்ணாலே போதும். அவனில் இருக்கக்கூடிய அக்னி என்று சொன்னால் நாம் இங்கே பார்க்கிறதான நெருப்பு எரிகிறதே, அந்த அக்னியாக நாம் நினைத்து விடக்கூடாது. பரலோகத்தின் அக்னி, பரலோகத்திலிருந்து அக்னிமயமாக சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் தூரத்தில் செல்கிறான் என்றாலே ஒரு மின்னலின் ஒளி அவனை சூழ இருக்கும். அவன் இந்த இடத்துல அவன் நெருங்கினால் என்ன ஆகும்? நாம் வெந்து போவோம், நம்முடைய உடலெல்லாம் தகிக்கப்படும். அவ்விதமாக யோபுவை நெருங்கின போதே அவன் உடல் முழுவதும் உச்சங்கால் தொடங்கி உள்ளங்கை உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள் வந்துவிட்டது, கொப்பளங்கள் சரீரம் முழுவதும். அவன் அதை சகிக்க முடியாமல் அதில் ஒரே தண்ணீர் வருகிறது. அதில் என்ன ஆகுது? வெடித்து தண்ணீர் எல்லாம் புறப்படுகிறது, அரிப்பு எடுக்கிறது. அரிப்பு எடுக்கும்போது என்ன செய்கிறானோ அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுற்றி கொண்டு தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் விட்டார். ஓட்டை எடுத்து சுரண்டும் போது என்ன ஆகும்? அந்த எரிக்கப்படத்திலிருந்து தண்ணீர் வருது, ரத்தம் வருது. அதை எடுத்து சாம்பலில் போய் உட்காந்து சாம்பலை எடுத்து அப்படியே அப்பிட்டு அந்த வேதனையை சகித்து கொண்டு அப்படியே அமர்ந்திருக்கான். இந்த நிலையை அவனுடைய மனைவி பார்க்கிறாள். பார்த்தபோது அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? இதற்கெல்லாம் காரணம் தேவன் அல்லவா? சாத்தான் இவ்விதமாக தேவனிடத்திலே சென்றான். அவரிடத்திலே யோபுவை சோதிக்கும்படியாக பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறான். இதெல்லாம் யோபுக்கு அறிவிக்கப்படவில்லை. முன்னதாகவே ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அது நமக்கு அறிவிக்கப்பட்டால் நாம் எச்சரிப்போடு இருப்போம். அறிவிக்கப்படாமல் திடீரென்று ஒரு ஆபத்துக்குள்ளே நாம் போய் மாட்டிக்கொண்டால் தப்பிக்க முடியாத வழி நமக்கு தெரியாது. அவதமாக யோபுவினிடத்திலே எந்த அறிவிப்பும் தேவன் அறிவிக்கவில்லை. ஒரு தரிசனத்திலோ அல்லது சுப்பனத்திலோ ஒரு தேவதூதனை கொண்டோ, யோபுவே இவ்விதமாக சாத்தான் உன்னை சோதிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறான், சற்று நீ கவனமாயிரு என்று சொல்லியிருப்பானே.
யோபு சற்று எச்சரிப்புடன் இருந்திருப்பார். இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே என்று அற்பமாய் அவைகளை அந்த சோதனைகளை எல்லாம் வேண்டியிருப்பார். எந்த அறிவிப்பும் தேவன் யோபுக்கு அறிவிக்கவில்லை. சாத்தான் வருவான், சோதிப்பான் என்றெல்லாம் ஒன்றுமே யோபுக்கு தெரியாது. இது சாத்தானால் உண்டானது என்று கூட தெரியாது, தேவனால் உண்டானது என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால்தான் மனைவி சொல்லுகிறார், தேவனை இன்னும் உன் தேவன் பேர்களை பற்றுதலாக இருக்க வேண்டாம், உத்தமத்திலே நிலை நிற்க வேண்டாம், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லிவிட்டார். அதற்கு அவன் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இதையும் கொஞ்சம் ஜெயிச்சான். எவ்வளவு ஜெயித்தான்? கொஞ்சம் ஜெயித்து விட்டான். தேவனிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெறவன். நன்மையும் தீமையும் தேவனுடைய கையில் இருந்து அல்லவா வருகிறது. சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் தேவன் பேரில் இவனுக்கு என்ன வந்துவிடும்? கோபம் வரும், கசப்பு வரும். ஒருவன் நேரடியாக நம்மை தாக்கலாம், இன்னொருவனை கொண்டு வஞ்சகமாய் நம்மை தாக்கினால் யார் பேரில் கோபம் வரும்? நம்ம ஏற்பாடு அபதமாக தாக்க முடியாத ஏற்பாடு செய்தவன் பேரில் தான் கோபம் வரும். அவன் சிநேகிதனாக இருக்கலாம், ஆனால் மகா பெரிய கோபம் வந்து யோபுக்கு தெரியாது. பாவம், சாத்தான் தான் இவ்விதமாக சோதிக்கிறான், தேவன் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் தெரியாது. பாவம் அப்பாவும் தெரிஞ்சிருந்தால் அவன் என்ன செய்திருப்பான்? எச்சரிப்புடன் இருந்திருப்பான். ஆகையினால் இந்த இடத்திலும் ஜெயித்து விட்டான். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதவில் நாம் பாவம் செய்வது. இப்பொழுது சாத்தான் பரலோகத்துக்கு போனான், இதெல்லாம் சொன்னான், அதெல்லாம் ஒண்ணுமே எழுதப்படவில்லை. இப்பொழுது அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் ஒரு 3-4 சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். யோபுடைய நிலைமையை பார்த்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வருகிறார்கள். இப்பொழுது யோபு எங்கே பாவம் செய்தான் என்று நாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். யார் அங்கே யோபு தன்னுடைய வாயினாலே பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். யோபு 3ஆம் அதிகாரம் முழுவதை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவன் பிறந்த நாளை சபிக்க ஆரம்பித்து விட்டான். நான் ஏன் தான் பிறந்தேனோ, நான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே, முதலா பிண்டமாய் இருக்கும் போதே அழிந்திருக்க கூடாதா? கருவிலேயே நான் அழிந்திருக்க கூடாதா? நான் ஏன் தான் பிறந்தேன்? நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. நாளை சபிக்கிறவன் லிவியாதான எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக என்றெல்லாம் இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதுமே அவன் தன்னுடைய பிறந்த நாளை சபித்து பேசுகிறதான வசனங்கள். நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதை சாகாமல் போனது என்ன? என்னை ஏந்தி கொள்ள மடியும் நான் பாலுண்ண ஸ்தனங்களும் உண்டாயிருந்தது என்ன என்றெல்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறான். தன்னுடைய வாழ்வை கசந்து கொண்டார். என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல புரண்டு போகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. நான் ஏன் தான் பிறவாமலே இருந்திருக்கலாம், ஆண்டவன் என்னை ஏன் தான் இந்த உலகில் அனுப்பினார், நான் கர்ப்பத்தில் அழிந்து போகாமல் இருந்தாலும் நலமாயிருக்குமே என்று சொன்னது தன்னுடைய பிறந்த நாளை சபித்தது. தேவனுக்கு பிடிக்காத காரியம். பிறந்த நாளை சபிக்கிறவர்களும் தேவன் ஏன் என்னை இப்படி உருவாக்கினார், ஏன் என்னை இப்படி உருவாக்கினீர் என்று சொல்லுகிறவர்களும் சாபத்துக்குரியவர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு வசனம் உண்டு. வாசிப்பார். ஏன் என்னை படைத்தாய் என்றெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 45:10 வாசிப்பார். ஏசாயா 45:10 தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. மேலே உள்ள வசனத்தை வாசிப்போம். 9 மண்ணோடுகளுக்கு ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவருடைய வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. கடினம் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ, உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இவ்விதமாக தாயையும் தகப்பனையும் பார்த்து இன்றைக்கு நிறைய பேர் கேட்கிறான், எதுக்கு நீ பெற்ற? எனக்கு சொத்து சேர்த்து வைக்கவில்லை, எனக்கு எந்த விதமான நன்மையும் கொடுக்கவில்லை என்று கேட்கிறார்கள். அது கேட்பது தவறு என்று வேதவசனம் சொல்லுகிறது. இவ்விதமாக தாயையும் தகப்பனையும் ஏன் பெற்றாய் என்று கேட்டாலே பாவிகள் நாம். ஆனால் தேவனை நோக்கி, ஆண்டவரே ஏன் என்னை இப்படி படைத்தீர், ஏன் என்னை கர்ப்பத்திலே அழிக்கவில்லை, ஏன் இந்த உலகத்திற்கு நீர் என்னை அனுப்பினீர் என்று சொன்னால் அது மகா பெரிய பாவம். எப்படியோ நாம் பிறந்து விட்டோம். துன்பங்களை அனுபவிக்குவோம், நன்மைகளை அனுபவிக்குவோம். நன்மை தீமை எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்ந்துதான் ஆக வேண்டும்.
தேவன் தந்த ஆவி தேவனிடத்திலே சேருமட்டாக நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்தான் ஆக வேண்டும். இதனை யோபு அறியாமல் கடைசி காலத்திலே தன்னுடைய கடைசி நிலையிலே தன்னுடைய வாயை திறந்து ஒரு அதிகாரம் முழுவதிலுமே தன்னுடைய பிறந்த நாளை சமைத்து கடைசியில் அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாம் வருகிறார்கள், பேசுகிறார்கள். கடைசி யோபின் புத்தகம் கடைசி அதிகாரம் 36ஆம் அதிகாரம் முதல் கொண்டு நாம் வாசிப்போமே. ஆனால் தேவனே நேரடியாக கடைசி காலத்தில் வந்து, சோதனையின் முற்றின காலத்தில் வந்து தேவனே யோபுவை பார்த்து, இதை குறித்து தெரியுமா, அதை குறித்து தெரியுமா, காற்றை நீ படைத்தாவை, பூமியை படைத்தாய், பூமியை அஸ்திவாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய் என்றெல்லாம் தேவனே நேரடியாக அநேக வார்த்தைகளை கொண்டு யோபுவோடு கூட பேசுகிறார். கடைசியில யோபுவை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? கடைசியாக உன் சோதனை காலம் முடிந்தது. நீ உன் பங்குக்கு நன்மையை அனுபவித்தாய், சோதனைகளை அனுபவித்தாய், என்னை குறித்து நற்சாட்சி கொடுத்தாய், கடைசியில உன் பிறந்த நாளை நீ சமைத்தாய், உன்னுடைய சிநேகிதர்கள் மூலமாக நீ பேசினாய். நீயும் பேசின யோபின் புத்தகம் கடைசி அதிகாரம், நீயும் பேசின உன் சிநேகிதர்கள் பேசின போது அவர்களும் உன் நிதானமாக பேசவில்லை, நீயும் நிதானமாக பேசவில்லை. கடைசியில நானும் உன்னோடு கூட வந்து பேசினேன். கடைசியில உனக்கு என்னதான் வேண்டும்? அப்பொழுது யோபு என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நான் பெற்றேன், ஆனால் எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன். இந்த உலகத்தார் எல்லாரும், என் சிநேகிதர் முதற்கொண்டு என் ஊரார், என் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே என்னை நிந்தித்தார்கள். யோபு ஏதோ பாவம் செய்தான், அதனாலதான் இவ்விதமான ஒரு நலிவடையக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார். இவ்விதமான ஒரு கேவலமான வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்டு சலித்து போனேன். ஆகையினாலே ஆண்டவா, நான் இழந்து போனதற்கு இரட்டிப்பா எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லிவிட்டார். தேவன் எதிர்பார்த்தது வேறு, யோபு கேட்டது வேறு. தேவன் என்ன எதிர்பார்த்தார் என்றால், தேவனுடைய நினைவு குறித்து நான் சொல்லுகிறேன். தேவன் என்ன எதிர்பார்த்தார்? யோபு என்னவென்று பேசுவான் என்றால், ஆண்டவரே, நீ செல்வத்தை கொடுத்தீர், செல்வத்தின் வாழ்வு என்னதென்று எனக்கு தெரியும். மனைவி பிள்ளைகளை கொடுத்தீர், குடும்ப வாழ்வு என்னதென்று எனக்கு நன்றாகவே தெரியும். கடைசியில எல்லாவற்றையும் நான் இழந்தேன். துன்பம் என்னதென்று எனக்கு தெரியும், உபத்திரவங்கள் என்னதென்று தெரியும். ஒரு பிச்சைக்காரன் நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். எளிமையான வாழ்வு, தரித்திர வாழ்வு என்னதென்று நான் அனுபவித்து விட்டேன். கடைசியில வியாதி, வேதனை, மரணத்தின் உபாதை எல்லாம் நான் அனுபவித்தாயிற்று. போதுமானவா, என்னுடைய உயிரை, என் ஜீவனை நீ எடுத்துக்கொண்டு போய்விடு. உங்களுடைய ராஜ்யத்தில் ஆகிலும் எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை, ஒரு இடைப்பாறுதலை கொடுத்தால் நலமாயிருக்குமே என்று கேட்டிருப்பானே. ஆனால் தேவன் அதை எதிர்பார்த்தார், இவ்விதமாக கேட்பான் என்று எதிர்பார்த்தார். ஆனால் யோபு அப்படி கேட்கவில்லை. ஆண்டவா, இந்த உலகத்தார் எல்லாம் என்னை நிந்தித்தார்கள், என் சிநேகிதரும் கூட நிந்தித்தார்கள், இவன் என்ன மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார், ஆகையினால்தான் எனக்கு இப்படிப்பட்டதான சோதனை என்று நிந்தித்தார்கள். இந்த உலகிலே நான் மிகவும் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். ஆகையினாலே நான் இழந்ததற்கு மேலாக இரட்டிப்பான வாழ்வு எனக்கு வேண்டும் என்று கேட்டான். தேவன், நீ கேட்டதை பெற்றுக்கொண்டாய் என்று சொல்லிவிட்டு கடந்து விட்டார். சரீர வாழ்வுக்கு ஆதாரமான எல்லாம் வந்து விட்டது. மனைவி வந்தாள், மறுபடியும் பிள்ளைகள் பெற்றெடுத்தான், மறுபடியும் அவன் இழந்த சொத்துக்கள் எல்லாம், மந்தைகள், ஆட்டு மந்தைகள், நிலபுலங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து. ஆனால் யோபுவினுடைய ஆன்மாவுக்கோ இளைப்பாறுதல். ஏன் தெரியுமா? இதற்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். சரீர வாழ்விலே அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறவர்கள் ஆன்மீக வாழ்வை இழந்து போவார்கள். ஆன்மீக வாழ்வுக்கு என்று சரீரத்தில் எல்லாவற்றையும் இழக்கிறவர்கள் ஆன்மீக வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை, ஆன்ம ஜீவனை காக்கிறவன் அதை மறுபடியுமாக காப்பாற்றிக் கொள்வான். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 10:39, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஆன்ம ஜீவன், சரீர ஜீவனை குறித்து சொல்லப்படுகிறதான வார்த்தை. ஆன்ம ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆன்ம ஜீவனின் மேன்மையை யோபு உணராமல், சரீர ஜீவனுக்கு மறுபடியும் சரீர வாழ்வுக்கு அவன் மீண்டும் திரும்புகிறேன் என்று தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டான். இன்னொரு வார்த்தையும் சொல்லப்படுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் என்னவென்று சொல்லப்படுகிறது என்றால், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், செய்தால் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலே வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே.
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாது இருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே உனக்கு வெளிரங்கமாய் பலன் அளிப்பார். அப்போ இந்த உலக வாழ்வில் நாம் தர்மம் செஞ்சா அதை வலது கை செய்கிறது இடது கை அறியாது இருக்க. ஒருவேளை நாம் பேரு புகழ் இதெல்லாம் பெற்றுவிட்டோமானால் இந்த உலக வாழ்விலேயே எல்லாவற்றையும் அனுபவித்தாய். நீ எல்லாவற்றையும் இந்த உலக வாழ்விலே பெற்றுக்கொண்டாய். ஆகையினால் உனக்கு பரலோகத்தில் எந்த விதமான பங்கும் இல்லை என்று சொல்லுகிறார். நீ தர்மம் செய்யும்போது இடது கைக்கு தெரிய அந்தரங்கத்தில் பார்க்கணும் பிதாதாமை வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. உன் பலனை இங்கேயே நீ அடைந்து தீர்ந்தாய். இப்போ சரீரத்தில் யோபு எத்தனையோ பாடுகளை அனுபவித்தான், துன்பங்களை அனுபவித்தான். அது பரலோகத்திலே போய் சேரும்படியான நல்ல தகுதியை அவனுக்கு கொடுத்து விட்டது. ஆனால் மறுபடியும் உலக வாழ்வு வேண்டும் என்று கேட்டிருக்க கூடாது. கேட்டதினாலே அவன் தன் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. முந்தின வாழ்க்கை ஒரு பங்கு வாழ்க்கை தான். ஆண்டவனத்தில் என்ன கேட்டான்? நான் இழந்ததற்கு மேலாக 2 பங்கு வாழ்க்கை. ஆகையினாலே ஒரு பங்கு உபத்திரவத்திற்கு பதிலாக 2 பங்கு சம்போகமான வாழ்வை அவன் பெற்று அனுபவித்தாய். பரலோகத்தில் என்ன பலன் அவன் கிடைக்கும்? ஒன்றுமில்லை. இந்த காரியத்தை அநேகர் சரியான முறையிலே அறிந்து கொள்ள முடியாது. ஆகையினால்தான் சொல்லுகிறார், சோதனை யோபு தன்னுடைய சோதனையிலே, சாத்தான் சோதித்த சோதனையிலே தோல்வி அடைந்தான். அவருடைய ஆன்மாவை இழந்தான், ஆன்மீக வாழ்வை இழந்தான். ஆன்மீக வாழ்வின் சொர்க்கமாக இருப்பது பரலோக ராட்சியம். அந்த வாழ்வை இழந்தான். சரீர வாழ்வோடு கூட அவனுடைய வாழ்வு முடிந்து. அவதமாகத்தான் சரீர வாழ்வுக்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் இருக்கிறதான வித்தியாசங்களை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை தேவகுமாரனாக இயேசு இருந்தபடியினாலே அந்த சோதனையிலே அவர் வென்றார். ஆனால் மனிதர்கள் யோபுக்கு வந்ததான சோதனைகளை சகிக்கும்படியான பலன் மனிதர்களிடத்திலே கிடையாது, ஞானம் கிடையாது. அதனாலே அவன் நிச்சயமாக மனிதர்கள் மகா பெரிய சோதனையில் வீழ்வார்கள். ஆனால் அவர்கள் மனிததான் போவார்கள். இன்னுமாக இந்த சோதனைகளை எல்லாம் நம்முடைய வாழ்விலே வந்தால் நாம் எவ்விதமாக ஜெயிக்கக்கூடும், சாத்தான் கொடுக்கிறதான சோதனை என்று நாம் எவ்விதமாக வெற்றி பெறக்கூடும் என்பதை குறித்தான சில செய்திகளை நாம் அறிந்துவிட்டு முடிவுக்கு வருவோமாக. 1 Corinthians 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், மனிதர்களுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை எந்த மனுஷனுக்கு வராது என்று சொல்லப்படுகிறது. வாச பாருங்கள். 1 Corinthians 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடப்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு போக்கையும் உண்டாக்குவார். கவனிச்சுக்கிறோம், சோதனைகளை தேவன் அனுமதித்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கையும் அவரே உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதே வார்த்தை என்ன, இன்னொரு வார்த்தை நாம் வாசிப்போமே, ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்விலும் கூட வரலாம். சாத்தானால் வருகிறதான் சோதனை, உலகத்தாரால் வருகிற சோதனை, நம்முடைய வாழ்வினால் வருகிற சோதனை, எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதனை எல்லாம் எப்படி நாம் ஜெயிக்கக்கூடும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. திராணிக்கு மேலாக தேவன் சோதிக்கிறவர் அல்ல. சோதனையை தாங்கும்படியான பலனையும் கொடுத்து சோதனையை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் காட்டுவார். அதனை பற்றி கொண்டு நாம் சோதனையிலிருந்து ஜெயித்து விட வேண்டும். 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்பார்கள். 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசத்தை இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். கவனிங்களா, யாரை தேவனாய் கர்த்தர் சோதனை நின்று வீழாமல் விட்டு விடுவார் என்றால், அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். சோதனை நின்று மீட்க மாட்டார். தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரை ஆக்கனுக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கவனிச்சுங்களா, ஆகையினால தேவ பக்தி உள்ளவர்களாய் நடந்தால் சோதனை நின்று ஓரளவுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம்.
யாக்கோபு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் கூட இயேசு கற்றுக் கொடுக்கிறதான ஜெபத்திலே என்னவென்று சொல்கிறார் என்றால், நாங்கள் தீமை நின்று சோதிக்கப்படாதபடிக்கு சோதனையை நின்று தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை நீர் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும். வாசி பாருங்கள் 6:13. நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனைகள் வரும். அந்த சோதனையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் தீமைக்குள் விழுந்து விடாதபடிக்கு சோதனை நின்று எங்களை தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிக்க இயேசு கற்றுக் கொடுத்தார். இன்னொரு வசனமும் கூட சொல்லப்படுகிறது. என்னவென்று யாக்கோபு நிருபத்திலே சோதனையை சகிக்கிற மனுஷன் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பார்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவன் அல்ல. அவனவன் தன் சுயேட்சையினால் அழிக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். கவனிச்சிங்களா? மனுஷன் தானாக கொண்டு வருகிறதான சோதனை வேறு, தேவன் சோதிக்கிறதான சோதனை வேறு. கர்த்தர் மனிதனை சோதித்தால் அவனுக்கு நன்மை. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆதியாகமம் 22:1 சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். என்னவென்று சோதித்தாரா? உன் ஏக சுதனும் உன் குமாரனுமாகிய ஒரே குமாரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கும் மோரியா மலைகளில் ஒன்றில் கொண்டு போய் அவனை பலியாக செலுத்து. இது கர்த்தர் சோதிக்கிறதான சோதனை. கவனிச்சுங்களா? சோதித்தால் கர்த்தர் சோதித்தால் அதனால் நன்மை கிடைக்கும். அவன் பலியிடு என்று சொன்னால் கடைசியில என்ன செய்தார்? அவனை மீட்டு கொடுத்து விட்டார். தானே மனு குலத்துக்காக பலியாவேன் என்கிறதான ஒரு செய்தியையும் கொடுத்து விட்டு ஒரு ஆடை கொண்டு வந்து பலியிடும்படியாக செய்து ஈசாக்கை மீட்டு தந்தார். கர்த்தர் சோதித்தால் அந்த சோதனையில் நின்று விடுபடும்படியான போக்கையும் அவர் காண்பிப்பார். ஆனால் மனுஷன் தானாக சோதனையிலே விழுந்தால், அவன் சிக்குண்டு சோதிக்கப்பட்டால் அவனுக்கு அழிவுதான். கவனிச்சுங்களா? ஆகையினாலே சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று ஒருபோதும் சொல்லாதிருப்பானாக. மனிதர்களுக்கு வருகிறதான சோதனை தேவனால் வருகிறதல்ல, ஒன்று சாத்தானால் வரும். இல்லை என்றால் மனிதன் தன் சுய இச்சையினால் ஈடுபட்டு சோதிக்கப்பட்டு சோதனையில விழுந்து மாண்டு போவான். ஆகையினால் சோதனை வரும்போது அதை சகித்து எதனால இந்த சோதனை வந்தது என்று ஆராய்ந்து பார்த்து, யோபு ஆராய தவறினான். ஆண்டவரே இந்த சோதனை ஏன் கொடுத்தீர் என்று தேவனிடத்திலே கேட்டு இருக்க வேண்டும். கேட்டிருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பார்? விதமாக சாத்தான் கேட்டான் என்று. சீடர்களிடத்தில் இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், சாத்தான் உங்களை புடைக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார். சாத்தான் உங்களை புடைக்க கேட்டுக்கொண்டான், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லிவிட்டார். சீடர்கள் கொஞ்சம் அந்த வார்த்தைகளை மறந்து விட்டார்கள். மறந்து போனபடியினாலே அவர்கள் என்னானார்கள்? இயேசுவை பிடிக்கும் போது அவர்கள் எல்லாரும் சிதறுண்டு ஓடிவிட்டார். சாத்தான் உங்களை புடைக்க கேட்டுக்கொண்டான் என்ற வார்த்தையை மறந்து போனார். வேப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வண்ணமாய் என் சீடர்கள் எல்லாரும் என்னை விட்டு சிதறி போனார்கள் என்று சங்கீதக்காரனும் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை இயேசுவினுடைய வாழ்விலே நிறைவேறிற்று. கவனிச்சுங்களா? ஆகினாலே சோதனை வரும் முன்னதாக அந்த சோதனை குறித்தான செய்தி ஒருவனுக்கு கிடைக்குமானால் அவன் ஜாக்கிரதையிலிருந்து சோதனையில வெற்றி பெறுவான். அவதமாக சிந்திக்க வேண்டும். ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த உபத்திரம் துன்பம் என்று சோதிக்கும் போது அவன் சோதித்து அறியும் போது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனை ஜெயிக்க வேண்டும். வேத வசனம் அதை தான் சொல்ல. இயேசு சோதனையை ஜெயித்தார். ஆகையினால் சோதனை வரும்போது யாரிடத்தில் போக வேண்டும்? சோதனையை ஜெயித்த இயேசுவினிடத்திலே மனிதன் செல்ல வேண்டும். மனிதன், தேவனே எனக்கு இந்த சோதனை ஜெயிக்கக்கூடிய பலன் இல்லை, நான் மனிதன், ஆனால் இயேசுவாக நீர் சோதனைகளை ஜெயித்தவர், வென்றவர். ஆகையினாலே இந்த சோதனையின் காலத்திலிருந்து என்னை நீர் விடுதலையாக்க வல்லவர் என்று அவரிடத்தில் வேண்டும் போது அவர் வந்து சோதனையில் தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கை நமக்கு காண்பித்து சோதனை ஜெயிக்கும்படியான அந்த ஆலோசனைகளை ஞானத்தையும் அருளி செய்து சோதனையை வென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக தேவன் நமக்கு அருள் செய்வார். நம்முடைய சுய பலத்தினால அல்ல, தேவனுடைய பலத்தினாலே இது கூடும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நாம் கேட்டதான இந்த வார்த்தைகளை கொண்டு எப்பொழுதுமே சாத்தானன் சோதிக்கிறவனாக தான் இருக்கான்.
அதனால்தான் அவனுக்கு சோதனைக்காரன் என்று பெயர். எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாய் சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு தீமோத்தேயுவை அனுப்பினேன் சொல்றார். சோதனைக்காரன் விழும்போது தேவனுடைய ஊழியத்தின் வேலைகளை எல்லாம் என்ன செய்வான்? வீணடித்து விடுவான். கவனித்தீங்களா? அவிதமாக வீணடித்து போகக்கூடாதபடிக்கு, சோதனைக்காரனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, ஒருவேளை இடம் கொடுத்தாலும் சோதனையை ஜெயிக்கும்படியான பலனை நாம் பெற்று சோதனையை வென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெரும்படியான ஒரு ஞானமும் அறிவும் பலனும் ஆலோசனையும் நம்மிடத்திலே தேவனிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக நாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. மனிதர்களுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை நமக்கும் நேரிட போகிறது கிடையாது. யோபனுடைய வாழ்விலே வந்த சோதனையிலே அவன் சரியாக நிதானிக்க முடியாமல் போனபடியினாலே சோதனையிலே தோற்று போனான், ஆன்மாவை இழந்து போனான். அதனால மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கக்கூடிய பலனை, ஞானத்தை, அறிவை, தேவனுடைய ஆலோசனைகளை நாம் பெற்று முன்னேற தேவன் தாமே நமக்கு ஞானத்தை தரும்படியாக, கிருபை தரும்படியாக தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சமுதிரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்குனவரும் எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிற ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவை இந்த நல்ல அருமையான நாளுக்காக, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, சோதனை குறித்ததான செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத கிருபை செய்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உமக்கென்று வாழுகிற தெசலோனிக்கே சபையாருக்கு உண்மை குறித்ததான அறிவும் ஞானமும் சுவிசேஷமும் எல்லாவற்றையும் அறிந்திருந்த போதிலும் சோதனைக்காரனும் அவர்களிடத்தில் வருவான் என்று பவுல் நினைத்தபடியினாலே உங்கள் விசுவாசம் உறுதியாயிருந்ததா, அல்லது சோதனைக்காரன் அனுப்பப்பட்ட போது நீங்கள் சோதனையிலே விழுந்து போனீர்களா என்பதை சோதித்து அறியும்படியாக என் தீமோத்தேயுவை, என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொன்ன வார்த்தை நினைவு கூறுகிறோம். அவதமாக இயேசுவாகிய நீரும் இந்த உலக வாழ்விலே வந்தபோது நீர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினீர். பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே உம்மிடத்திலே வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினாலே சோதிக்கப்படும்படி நீர் வனாந்தரத்துக்கு அழைத்து போகப்பட்டீர். அங்கே சோதனைக்காரன் சாத்தான் உம்மை வந்து சோதித்தான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஞானமாய் வேத வாக்கியங்களை எல்லாம் அறிந்திருந்தபடியினாலே, நீர் வேத நாயகனாய் இருந்தபடியினாலே வேத வார்த்தைகளை கொண்டே அவனுடைய வாயை அடைத்து நீர் வெற்றி பெற்றீராட்டவே. இந்த உலக வாழ்விலே உமக்கென்று வாழ்கிறதான எங்களுக்கும் எத்தனையோ சோதனைகள் வரலாம். யோபின் வாழ்விலே வந்ததான சோதனைகளுக்கு சரியான முறையிலே அவன் ஞானத்தையும் அறிவையும் பெற்று தெளிந்த அறிவுடையவனாய் அந்த சோதனைகளை ஜெயிக்க முடியவில்லை. தன்னுடைய பிறந்த நாளை சபித்தான். தன்னுடைய வாழ்வினுடைய நோக்கத்தையே உணராமல், தேவரே, ஏன் தான் இந்த உலகிலே என்னை படைத்தீரோ, அனுப்பினீரோ என்று நொந்து கொண்டான், கசந்து கொண்டான். கடைசியில இரட்டிப்பாய் எனக்கு இந்த உலக வாழ்வு இருந்தால் போதும் என்று கேட்டபடியினாலே பரம வாழ்வை அவன் இழந்து போனான் என்று நாங்கள் அறிக்க மாட்டோம். அவ்விதமாக உலக வாழ்வினுடைய அவல நிலை என்ன? தேவனுடைய வாழ்வினுடைய, பரலோக வாழ்வினுடைய, பரம ஜீவனுடைய வாழ்வு, ஆன்ம ஜீவனுடைய வாழ்வு எப்படி உன்னதமானது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை, அறிவையும் நீர் எங்களுக்கு தாரும். சரீர ஜீவனை நாங்கள் இழந்தாலும், சரீர ஜீவனுக்கு எடுத்த எல்லா காரியத்தையும் நாங்கள் இழந்தாலும், எங்கள் ஆன்ம ஜீவன் உயரியது, பெரிது என்று நினைப்புமானால் தேவனாகிய கர்த்தர் எல்லா சோதனைகளையும் உம்முடைய பலத்தினால் நாங்கள் ஜெயிப்போம், ஜெயித்து முன்னேறுவோம் என்றுதான் நினைவோடு கூட முன்னேறி செல்ல கிருபை செய்வதாக. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எல்லா சோதனைகளையும் உம்முடைய அறிவினால், ஞானத்தினால், சோதனைகளை வென்ற இயேசுவால் நாங்களும் ஜெயிப்போம் என்கிறதான நினைவோடு கூட கர்த்தாவே எல்லா சோதனைகளையும் ஜெயித்து உம்மால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை, நித்திய ஜீவனை நாங்கள் கிரீடமாக மகுடமாக சூடிக்கொண்டு வாழ நீர் கிருபை அளிப்பீராக. அவதமான கிருபையை நோக்கி முன்னேற அருள் செய்வீராக. இந்த செய்தியை கேட்ட யாவருக்கும் அவதமான கிருபைகளை, நன்மைகளை மறுபடி செய்து உங்களுடைய நாமத்தை மகிமையச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.